இன்னுமே சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த கீழ்நாடமன் தொடர்ந்து மின்மாற்றிகள் நிறைய பிரச்சனை இருக்குது. இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? அங்க எல்லா இடத்துலயும் இப்ப அதிகப்படியான குழுக்கள் அமைச்சிருக்கு. நேற்றுலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரம்பூர் ஒரு சில இடங்கள்ல 2 தெருவில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இஷ்யூ வந்துச்சு. ஸோ ஃபியூஸ் ஆஃப் இருந்துச்சு. உடனே அதை வந்து சரி பண்றதுக்கு 40 நிமிஷம் சரி பண்ணாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ற பணியில இருக்கிறாங்க, சரி பண்ணிடுறாங்க. ஸோ அதான் இப்போ சேர்மனும் பேச சொன்னாங்க. 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. இதுல வந்து எல்லாம் 20 வருஷத்துக்கு பழசு வந்து 60-70% மேல வந்து 20 வருஷத்துக்கு பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ அதுல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை சரி பண்ணிட்டே தான் வரும். ஸோ இதெல்லாம் அதுக்கு அடுத்து இல்லாமல் நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கு. ஸோ அதுல அதிகப்படியான லோடு வந்தாலும் அதுலயும் நிறைய ப்ராப்ளம், நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ், அதனால தான் ப்ராப்ளம். ஸோ இதையும் வந்து கணக்கெடுத்து வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்றோம். எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகி இருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்றோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் சரிபார்க்கிற பணிகள் நடந்துட்டு இருக்கு. பட் என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அங்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் பிரச்சனை, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனை அங்கங்க சரி பண்ற பணிகள்ல குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க எல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வராங்க. நேற்றும் அதான் நிறைய இடத்துல தோண்டப்படும் இடத்துல வெட்டிடுறாங்க. சோ இது வந்து கார்பரேஷன்லயும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கார்பரேஷன்ல யாராவது இந்த நிறுவனங்கள், அது தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது ஃபைன் கொடுக்கும். ஃபைன் வித் கடுமையான வந்து ஃபைன் எல்லாம் போடப்படும் சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலையா இருப்போம். நேற்று ஒரு சில ஆவடி ஒரு சில இடத்துல இப்பதான் எங்களுக்கு வீடியோ வந்து என்னன்னா வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ் எல்லாம் பிடிங்கி திருடிட்டு போற மாதிரி. ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னன்னு சிசிடிவி அனைத்தும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் வந்து நபர்கள் வேண்டுமென்று அதை வந்து திரும்ப திருடிட்டு போறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்றதும் பார்த்தோம். உடனடியாக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கு. முடிஞ்ச உடனே காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ நம்மளே அந்த வீடியோ வெளியிடுறோம். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி திட்டமிட்டவும் செய்யப்பட்டு வருகிறது. ஸோ அங்கங்கே வந்து இருக்கிற சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் அதையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் சொல்லியிருக்கோம். ஸோ எங்க ரிப்பீட்டடா ஒரே இடத்துல ஒரே பேட்டர்ன்ல வருதுன்னா ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அது ஒரு சில நபர்கள் வேண்டுமென்றே செய்தார்கள். அதையும் இப்ப சிசிடிவி ஆதாரம் வந்திருக்கு. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போறோம். கண்டிப்பா மக்களுக்கான முழு வீச்சில் மின்சார வாரியம் இயங்கிட்டு இருக்கு. என்ன செய்ய முடியும் இல்ல, இப்போ ஒன்னு கவனத்துக்கு வந்து சில மணி நேரம் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, அதை கொடுக்க சொல்லிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இல்ல இவர இல்ல அந்தந்த ஏரியாக்கள்ல உடனடியாக அது சரிபார்க்கும் பணிகள் நேற்று 40 நிமிஷத்துக்குள்ள சரிபார்க்கும் பணிகள் நடந்து முடிவடைந்துச்சு. சோ மக்களுக்கும் கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அவர்களுக்கும் தேவையான சேவைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் மின்சார வாரியம் உடனடியாக செய்யறதுக்கு தான் அதிக குழுக்களை அமைச்சிருக்கோம். கண்டிப்பா வேற காலங்களும் சீக்கிரம் அதை நிவர்த்தி செய்யும். என்னன்னா இல்ல அதுக்கான 5500 பேர் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஏற்கனவே அந்த கேங்மேன்ஸ் எடுத்து இருக்கு. அதுல ஒரு சில விவகாரங்கள் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சில வாரங்கள்ல உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் சொல்றேன். 15000 பேர் இப்ப வேலைக்கு எடுக்க போறாங்க. எல்லாமே அரசு பணியா தற்காலிக பணியா? எல்லாம் அரசு பணிகள் தான். தற்காலிக பணிகள் இல்ல. தற்காலிக பணிகள் எங்கேயுமே நம்ம அனௌன்ஸ்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் அரசு பணிகள் தான். கேங்மேன் விஷயத்துல அந்த பெண்டிங் இருக்கிற விஷயத்துல ஒரு சில வாரங்களில் நம்ம வந்து முதல்ல நம்ம ஆலோசிச்சுட்டு அதுக்கான முடிவு